உங்கள் வார்த்தைகளை காது கொடுத்து கூட கேட்காதவர்களிடம் நீங்கள் எதையும் வாய்விட்டு பேசாமல் இருப்பதே நல்லது. உங்கள் மீது அதிக அன்பு வைத்தவர்களை பயன்படுத்தாதீர்கள், பத்திரப்படுத்துங்கள். குறைவாக பேசினால் தேடப்படுவீர்கள், அதிகமாக பேசினால் தொலைக்கப்படுவீர்கள். அதனால் எப்போதும் அளவோடு பேசுங்கள். வண்ணங்களை வைத்து சில மனிதர்கள் இப்படித்தான் என்று தீர்மானித்து விடாதே. வாழ்வின் அடிப்படை வண்ணத்தில் இல்லை, நாம் சந்திக்கும் மனிதர்களின் எண்ணத்தில்தான் இருக்கிறது. மனிதனின் மிகப்பெரிய வழி எது என்பது உங்களுக்கு தெரியுமா? அனைத்து வழிகளையும் உள்ளே வைத்துக்கொண்டு எந்த வழியும் இல்லை என்பது போல் வெளியில் நடிப்பதுதான். நம்மிடம் உள்ள தவறுகளை தாராளமாக சுட்டிக்காட்டும் மனிதர்களுக்கு நம்மிடம் உள்ள நல்லவைகளை பாராட்டும் மனம் துளிக்கூட வருவதே இல்லை. வருவோர் போவோரை எல்லாம் எண்ணி உன் வாழ்க்கையை தீர்மானித்து விடாதே. இங்கு யார் எப்போது எப்படி மாறுவார்கள் என்று யாராலும் உறுதியாக சொல்லவே முடியாது. மற்றவர்கள் வருத்தப்படும் அளவிற்கு நாம் நடந்துவிடக்கூடாது என்று நினைப்பவர்கள்தான் பல சூழ்நிலைகளில் மற்றவர்களால் வருத்தப்படும் நிலைக்கு தள்ளப்படுகின்றனர். அடுத்தவரின் மனநிலையை யாரும் அறிவதில்லை, அதை அறிந்து கொள்ளவும் யாரும் விரும்புவதில்லை. ஆனால் தன் மனதில் நினைப்பதை மட்டும் பிறருக்கு வலிக்கும் என்பதை கூட உணராமல் அப்படியே பேசிவிடுகின்ற மனிதர்கள்தான் இங்கு அதிகம். இன்று உங்களிடம் அளவு கடந்த அன்பை கொட்டும் அத்தனை மனமும் ஒரு நாள் அளவு கடந்த வெறுப்பையும் கொட்டும். அதற்கும் தயாராக இருங்கள். ஏனென்றால் இங்கு எல்லோரும் எல்லா நேரங்களிலும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. கடன், அன்பு, மரியாதை இவற்றை நீங்கள் பெற்றுக்கொள்வதைப் போலவே திருப்பியும் கொடுத்துவிட்டால் வாழ்க்கை மகிழ்ச்சியானதாக அமையும். பெரும்பாலானவர்கள் இந்த மூன்றையும் அதிகமாக பெற்றுக்கொள்கிறார்களே தவிர யாருக்கும் திருப்பி கொடுப்பதே இல்லை. சில இடங்களில் சிலர் திமிராக இருப்பதில் தவறொன்றும் இல்லை. சிலரின் திமிர் அவர்கள் யாராக இருக்கிறார்கள் என்பதில் அல்ல, அவர்கள் யாரை போலவும் இல்லை என்பதில் இருக்கிறது. தனித்துவமானவர்களுக்கு எப்போதுமே இந்த திமிர் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். நமக்கு அவமானங்களும் அசிங்கங்களும் வருவது இன்னொருவர் நம்மை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்று பார்த்து கொண்டே இருப்பதால்தான். எல்லோரும் உங்களை பற்றி நல்லதாகவும் உயர்வாகவும் நினைக்க வேண்டும் என்று எந்த நிர்பந்தமும் இல்லை. உங்களை பற்றி நீங்கள் எப்போதும் உயர்வாக, நல்லதாக, நேர்மையாக நினையுங்கள். அதுதான் வாழ்வில் எல்லோர் மத்தியிலும் உங்களை உயர்வடைய வைக்கும். எவ்வளவுதான் அன்பை வாரி வழங்கினாலும் நம்மை வெறுக்கின்ற சில உறவுகளின் மனதில் உறுத்தல்களோடு சேர்ந்திருப்பதை விட நல்ல நினைவுகளோடு பிரிந்து விடுவதே நல்லது. கவலைகளில் இருந்து விடுபட ஒரே வழி நீங்கள் எப்போதும் ஓய்வில்லாமல் வைத்துக்கொள்வதுதான். நீங்கள் ஓய்வில் இருக்கும் போதும் தனிமையில் இருக்கும் போதும் மட்டும்தான் தேவையில்லாத நினைவுகள் வந்து உங்களுக்கு கவலைகளை கொடுத்துவிட்டு செல்கிறது. சிலர் சொல்கின்ற அறிவுரைகளை பலரும் ஏற்றுக்கொள்ளாமல் போவதற்கு காரணம் தனக்கென்ற சொந்த அனுபவங்கள் கிடைக்காமல் போவதுதான். வாழ்வில் அனுபவங்கள் கிடைத்த பிறகுதான் என்றோ ஒருவர் சொன்ன அறிவுரையின் மதிப்பு உணரப்படுகிறது. அனுபவம் கொஞ்சம் அதிகமாகிவிட்டால் எல்லா கேள்விகளுக்கும் மௌனமே பதிலாக இருக்கும். வாழ்க்கையை அழகாக்க அன்பு தேவை, ஆனால் அன்பை அழகாக்க நல்ல புரிதல் தேவை. நல்ல புரிதல் கொண்ட உறவுகளை மட்டும் எதற்காகவும் இழந்து விடாதீர்கள். மனம் முழுவதும் நஞ்சினை வைத்துக்கொண்டு முகத்தில் மட்டும் கொஞ்சலை காட்டும் உறவுகள்தான் வலிக்காமல் உயிரை எடுக்கும் யமனின் தூதுவர்கள். அப்படிப்பட்ட மனிதர்களிடம் கொஞ்சம் தள்ளியே இருங்கள். எல்லா மௌனங்களும் சம்மதம் என்று அர்த்தம் அல்ல. அதிலும் ஆண்களின் மௌனம் ஒருபோதும் சம்மதத்திற்கு அறிகுறி அல்ல. ஆண்களின் அழுகை வெறுப்பு, அவமானம், தோல்வி இவற்றில் ஏதேனும் ஒன்றின் வெளிப்பாடு என்பதுதான் பெரும்பாலும் உண்மையாக இருக்கும். உங்களை கண்டுகொள்ளாதவர்களிடம் கண்ணீர் விடுவதிலும், உங்களுக்கு செவி சாய்க்காதவர்களிடம் கத்தி கதறுவதிலும், உங்களை விட்டு விலகியவர்களிடம் விளக்கம் கேட்பதிலும், உங்களை அளவைத்தவர்களிடமே நீங்கள் ஆறுதல் தேடுவதிலும், உங்களை அலட்சியம் செய்பவர்களிடமே அன்பு செலுத்துவதிலும், உங்களை உதறி தள்ளிவிட்டு போன அவர்களையே நீங்கள் உயிராக நினைப்பதிலும் எந்த பயனும் இல்லை. பொய் என்ற தற்காலிக கவசம் தன்னை எப்போதும் காப்பாற்றும் என்று சிலர் நம்புகின்றனர். ஆனால் உண்மை என்னும் வஸ்திரம் அதை நொடியில் உடைத்தெறிந்துவிடும் என்பதை மறந்துவிடுகிறார்கள். உனக்கு துரோகம் இழைத்தவர்களை நீ பழிவாங்க துடிக்காதே. அதை காலத்திடம் ஒப்படைத்துவிட்டு நீ அமைதியாக இரு. காலத்தை போல் மிக கொடூரமாய் பழிவாங்க இந்த உலகில் வேறு யாராலும் முடியாது. கஷ்டத்தில் சிரித்தேன், கஷ்டம் குறையவில்லை. கவலையில் சிரித்தேன், கவலை குறையவில்லை.
அழுகையில் சிரித்தேன், அழுகையும் குறையவில்லை. ஏமாற்றத்தில் சிரித்தேன், ஏமாற்றமும் குறையவில்லை. இன்றும் சிரிக்கிறேன், இன்னமும் சிரித்துக்கொண்டேதான் இருக்கிறேன். என்றேனும் ஒரு நாள் என் கஷ்டம், கவலை, அழுகை, ஏமாற்றம் இவையெல்லாம் குறைந்துவிடும் என்ற நம்பிக்கையில்.